ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இப்போலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில் தான் ரியல்மி கிட்டேருந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் ரியல்மி C67 5G அப்படின்ற அவங்களுடைய C சீரீஸில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் செக்மெண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியல்மியுடைய C சீரீஸ்க்கு காம்படிஷனாக ரெட்மியுடைய C சீரீஸ்லேயும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரெட்மி 13C 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோனில் எது ரீசனபிளான பெஸ்ட்டான பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல லுக் அண்ட் டிசைன். ஸோ லுக் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட்மி பார்த்தோம்னா யூஸ்வலான அந்த ரெக்டாங்குலர் கேமரா மாடலுக்கான ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நமக்கு எந்த ஆங்கிளில் அந்த மொபைலை திருப்புறோமோ அந்த ஆங்கிளில் லைன் பேட்டர்ன் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், பிளாக், க்ரீன், பர்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில்டு தான். மொபைல் 192 கிராம்ஸ்க்கான வெயிட், 8 mm திக்னஸோட இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரியல்மி பார்க்கும்போது ஒரு பெரிய கேமரா மாடல், ஒரு சர்க்குலர் ஷேப்க்கான ஒரு பெரிய கேமரா மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் பார்க்கும்போது கிரேடியன்ட் லுக்கில் இருக்குது. க்ரீன் அண்ட் பர்பிள் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் 190 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.8 mm திக்னஸோட இருக்குது. அந்த வகையில் ரெண்டு மொபைலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான். அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ லுக் வைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே சூஸ் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெட்மியுடைய டிசைன் யூஸ்வலாக இருந்தாலும் எனக்கு பர்சனலி ரெட்மியுடைய லுக் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். அடுத்து ஸ்பெக்ஸில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலி இங்கே ரெட்மி பார்த்தோம்னா HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.72 இன்ச்சஸ்க்கான சைஸில் 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.7 இன்ச்சஸில் 680 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இங்கே இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அஃப்கோர்ஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் ரியல்மியில் இருக்கும்போது கண்டிப்பாக ரியல்மி தான் இங்கே டிஸ்பிளேல வின். ரியல்மி கொஞ்சம் நல்ல டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஆக்சுவலி ரெண்டு மொபைலுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதில் வித்தியாசம் இல்லை. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ரெட்மி 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பாக்ஸில் 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ 10 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இந்த 5000 mAhக்கான பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். பட் ரியல்மி பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 33 வாட்ஸ்க்கான சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 5000 mAhக்கான பேட்டரி 33 வாட்ஸ்க்கான சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மியில் இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறது ரியல்மியில் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே மீடியாடெக்கோட Dimensity 6100+ அப்படின்னு சொல்லக்கூடிய 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய 2.2 GHz கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakh+ ஆண்ட்ராய்டு அப்படின்றது கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். ஸ்னாப்ட்ராகன் 695 எல்லாம் விட கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு நல்ல 5G ப்ராசஸர், கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட நம்மளால் ஓரளவுக்கு ப்ளே பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ளே பண்ணிக்கலாம் நார்மலான ஒரு லோ கிராஃபிக்ஸில் செட் பண்ணி. ஸோ அதற்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் இது கூட LPDDR4X அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு LPDDR4X UFS 2.2 அப்படின்றது ரீசனபிள், கரெக்டான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் தான். ரெண்டுத்துலையுமே பின்பக்கம் 2 கேமரா, 50 மெகாபிக்சல் பிரைமரி, 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் சேம் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் மேக்ஸிமம் 1080 பிக்சலில் 30 fps தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் கேமராவில் பெருசாக வித்தியாசம் இருக்காது. பிரைமரி அந்த 50 மெகாபிக்சலுக்கான கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஓரளவுக்கு டீசென்டான அவுட்புட் கொடுக்கும், ஓகே ரீசனபிளாக இருக்கும். பட் முன்பக்கம் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்காது. உங்களுக்கு பெரிய லெவலான அவுட்புட்டை நீங்கள் செல்ஃபியில் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் அந்த செல்ஃபிக்கான நாச் பார்க்கும்போது ரெட்மி ஆக்சுவலி வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச் தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி பஞ்சோல் டைப்பில் ஆக்சுவலி இந்த நாச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரியல்மியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜான விஷயமா இருக்குது. இது போக ரியல்மி அந்த பஞ்சோலில் பார்த்தீங்கன்னா மினி கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த சார்ஜ் பண்ணும்போது வரக்கூடிய இண்டிகேஷன் அண்ட் வெதர் ரிப்போர்ட் மாதிரியான சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணி ஐஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலைன் மாதிரியான ஒரு சின்ன அனிமேஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன யூனிக்னஸை ஆக்சுவலி ரியல்மி கிரியேட் பண்ணும். பட் கண்டிப்பாக இது வந்து அந்தளவுக்கு நம்ம பேருக்கு யூஸே ஆகாது. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரியல்மியில் இருக்குது. அது ஒரு சின்ன ஆடட் பாயிண்ட்டாக இங்கே ரியல்மிக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ரெண்டுத்துலையுமே 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டடாக SD கார்டு போட்டுக்க முடியும். பட் IP54க்கான ரேட்டிங் ரியல்மியில் இருக்குது. IP50
IP53க்கான ரேட்டிங் இங்கே ரெட்மியில் இருக்குது. பட் அது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆக்சுவலி IP53 அப்படின்றது நமக்கு மழை சாரல்கள் படும்போது அதுலேருந்து தப்பிச்சுக்கும். பட் IP54 அப்படின்றது மழை சாரலோடு சேர்த்து சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லேருந்தும் அது சேஃப் ஆகிக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுத்துலையுமே பெரிய லெவலில் IP ரேட்டிங்கும் கிடையாது. ரெண்டுமே Android 13 தான் ரன் ஆகுது. பட் Redmi MIUI 14 ரன் ஆகும். அண்ட் Realme UI 4.0 ரன் ஆகும். ரெண்டுத்துலையுமே ஆட்ஸ் அண்ட் ப்ளாட்வர்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ க்ளீனான UI கிடையாது. பட் உங்களுக்கு MIUI பிடிக்குமா Realme UI பிடிக்குமா அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரெட்மி பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4+128GB வேரியன்ட் 10,999 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 6+128GB வேரியன்ட் 11,500 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 8+256GB வேரியன்ட்டை 14,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. இது போக கார்டு ஆஃபர் இருக்குது. 1000 rupees ICICI கார்டுக்கு ஆக்சுவலி இன்ஸ்டன்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பேஸ் ஆப்ஷனை 10,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும். அண்ட் ரியல்மி பார்க்கும்போது இவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4+128GB வேரியன்ட்டுக்கு 14,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 6+128GB வேரியன்ட்டுக்கு 15,000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் 1,500 rupees பேங்க் ஆஃபர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது பேஸ் ஆப்ஷனை நம்மளால் 12,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு ரியல்மி வாங்கிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓவரால் இங்கே ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மியில் நமக்கு இன்னும் பெட்டரான டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் கிடைக்குது. அதே மாதிரி 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆடடாக ஆக்சுவலி ரியல்மியில் கிடைக்குது. இது ரெண்டுமே ரியல்மியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் தான். பட் அதுக்கு நீங்கள் இன்னொரு 3000 ரூபா ரெட்மியை விட ரியல்மிக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓவரால் ப்ரைஸிங் டு த ஸ்பெக்காக பார்க்கும்போது எனக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனுமே இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங் கண்டிப்பாக செட் பண்ணியிருக்கணும். அவங்க ஆஃபரில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங்கை ஆக்சுவல் ப்ரைஸிங்கை செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ரெட்மிக்கு 10,000 ரூபா கரெக்டான ப்ரைஸிங், அந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர் ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி ரியல்மிக்குமே 12,500 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணி இந்த ஃபீச்சரோட அவங்க ஆக்சுவலாகவே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு பர்சனலி கொடுக்குது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி அண்ட் ரியல்மியுடைய இந்த பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் பட்ஜெட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை கன்சிடர் பண்ணுவீங்க? ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ப்ரைஸிங் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக ரெட்மி போவீங்களா? இல்லை ப்ரைஸிங் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு ரியல்மி போவீங்களா? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2த்தில் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.